ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், வணக்கம். மற்றும் ஒரு முறை நான் உங்களுடன் ரமேஷ். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம பேக் பெயின் ரிலீஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதனுடைய பின்தொடர்ச்சி. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஏற்கனவே நம்ம ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் எக்ஸசைஸு, அதனால் நமக்கு அந்த உடம்பு வலி அந்த பேக் பெயின்லாம் இப்போ இல்லை. இருந்தாலும் அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். ட்ரீட்மெண்ட் முடிச்சிச்சு, எக்ஸசைஸ் மட்டும் நம்ம இனி ரெகுலராக நம்ம செய்ய விடுது. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. நம்மளுடைய ஹெல்த்துக்காக, நம்மளுடைய உடம்புக்காக நம்ம சில நேரங்கள் ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். வயசாகிடுச்சு இல்லையா? அதனால் நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். என்னென்னமோ எல்லாத்துக்கும் நம்ம சில பொழுதுபோக்கு எல்லாத்துக்கும் நம்ம நேரம் ஒதுக்கிறதுக்கு, நம்ம உடம்புக்காக நீண்ட நாள் நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில பயிற்சிகள் செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? அப்போ நம்ம அதனோட செகண்ட் பார்ட் நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனுடைய வீடியோ தான் இப்போ நம்ம சொல்லி கொடுத்துருக்குறாங்க சார். அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம் உங்கள் பார்வைக்காக. இதோ அந்த ரூமில் எப்பவுமே ஒரு வெயிட் மிஷின் வச்சுருப்பாங்க. நம்மளுடைய வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு, டெய்லி செக் பண்ணுறதில்ல, எப்போ ஒரு தடவை செக் பண்ணுறது. அது இன்றைக்கி செக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி மல்லாக்க படுத்துக்கிட்டு 2 கால் 2 கை இன்னும் தூக்கி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இதில் வந்து என்னன்னாக்கா ஒரு ஒரு பால் ஒன்று வச்சுருப்பாங்க. 2 கைக்கு 2 காலுக்கு நடுவில் அதை வச்சு டைப் பண்ணணும். ஒரு 40% ப்ரெஷர் கொடுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாததால் நம்ம இது இப்படி செய்கிறோம். 1 more again அந்த மாதிரி நம்ம 3 times செய்யணும். ஒவ்வொரு தடவை ஒரு 10 செகண்ட் அளவுக்கு நம்ம செஞ்சிட வேண்டியது. அப்படியே அதே பொசிஷனில் இடது கை வலது கால் ஃப்ரண்ட்டு பேக் போகிற மாதிரிக்கு. சரிங்களா? அதே மாதிரி அப்புறம் வலது கை இடது கால் அந்த மாதிரி பொசிஷனில் சைக்கிளிங் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு 3 times பண்ணணும். அந்த பொசிஷன் போகிறது வந்து ஒரு 10 தடவை வரணும். ஓகேங்களா? நம்ம மல்லாக்க படுத்தது இப்போ ஒரு கழிச்சு படுத்து நம்ம அது கை எல் ஷேப்பில் ஷோல்டருக்கு நேராக அப்படி வச்சுக்கிட்டு காலை கொஞ்சம் பெண்ட் பண்ணி நம்ம இடுப்பில் கையை வச்சு அந்த இடுப்பை மட்டும் தூக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 10 செகண்டு இருக்கணும். இதே பொசிஷனில் ஒரு 3 தடவையும், ஆப்போசிட் பொசிஷனில் ஒரு 3 தடவை இந்த மாதிரி பண்ணணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கழிச்சு இப்போ நம்ம வலதுபுறம் பண்ணிட்டு இப்போ இடதுபுறமாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த கைக்கு அதே மாதிரி எல் ஷேப்பு ஷோல்டருக்கு நேரம் போட்டு காலை பெண்ட் பண்ணி இடுப்பு தூக்கி இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி ஒரு 3 தடவை பண்ணணும். இப்போ நம்ம மறுபடியும் கவுந்து படுத்துட்டு 2 காலையும் தரையில் படாமல், 2 கையும் தரையில் படாமல் கரெக்டாக வில் ஷேப் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே நேராகவே இந்த மாதிரி தூக்கி கரெக்டாக தம் கட்டி நிறுத்திக்க வேண்டியதாங்க. ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரிக்கு 10 செகண்டு இந்த மாதிரி ஒரு 3 தடவை கண்டிப்பாக பண்ணணுங்க.
எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். இதுதான் இருக்கிறதுல முக்கியமானது. இப்போ நம்ம கவுந்து படுத்துட்டு நம்ம கையை இந்த மாதிரி பொசிஷனில் எல் பெண்டு மாரி பண்ணி ஷோல்டருக்கு நேராக நிறுத்திக்கிட்டு காலை அதே மாதிரி இங்கே வச்சாங்களே வச்சுட்டு இப்போ பாடி ஃபுல்லாக தூக்கிடணும். டச் ஆகக்கூடாது, நம்ம தரையில் டச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இப்போ ஒரு 10 செகண்ட் நிறுத்திக்கிட்டு இந்த கையும் இந்த காலையும் இழுக்கணும் உள்ளார. அந்த ஸ்ப்ரிங் எப்படி இழுக்கும் அந்த மாதிரிக்கு நம்ம காலையும் கையும் இழுக்கணுங்க. அப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம செஞ்சது வந்து இப்போ சார் மேற்கொண்டு அடிஷ்னல் சொல்லி கொடுத்தது. இன்னும் ஒரு 3-4 ஒரு 5 நாளைக்கிட்ட போக வேண்டியது இருக்குது. மேற்கொண்டு என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸு. இதை 1 by 1 நம்ம செஞ்சுக்கிட்டே வரணுங்க. ஆமாம், காலையிலையும் மார்னிங்கு அண்ட் ஈவினிங்கு 2 வேலையும் நம்ம செஞ்சோன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் அந்த வலிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நல்லாவே இருக்குது. அந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கு ரிலீஃப் கண்டிப்பாக நல்லாவே தெரியுதுங்க. ஓகே, நீங்களாம் உங்களுக்கும் ஏதாவது பேக் பெயின் இருந்தால் இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக செய்யுங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் செஞ்சுருக்கேன், அதனால் எனக்கு இப்போ இது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நீங்களும் சார் இந்த அட்ரஸ் சொல்லியிருந்தால ஏற்கனவே போன வீடியோவில் அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்க. இல்லைன்னா எக்ஸசைஸ் மட்டும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே பெரும்பாலும் செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் யாரும் செய்யக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை, யாரும் வேணாலும் செய்யலாம் இல்லையா? ஆமாம், இதெல்லாம் ஆக்சுவலாக ஒவ்வொரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது ப்ராப்பராக நம்ம செய்யும்போது தான் வந்து இப்படிலாம் இது செஞ்சால் தான் இதெல்லாம் கரெக்டாக வருதுன்ற மாதிரி நமக்கு இப்போ தெரியுது. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம எல்லாமே இருக்கிறவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. இன்னும் மேற்கொண்டு இன்னும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ தேர்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். இந்த எக்ஸசைஸ் முதல் நம்ம போன பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் அது கூட இது கண்டினியூட்டி அது செய்யணுங்க. ஓகே, இது கண்டிப்பாக வந்து நமக்கு எதுவும் பாருங்கள் ஹெல்த் இஷ்யூ நமக்கு வந்து வலி இல்லாமல் இன்றைக்கி ஸ்டெடியாக நிற்கிறேன். இன்றைக்கி அந்த எக்ஸசைஸ் செய்கிறதால காலையில் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை செய்யணும். டைம் இருக்கிறவங்க செய்யுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு வேலையாச்சும் செஞ்சு தான் ஆகணும். இது வந்து யார் வேணாலும் செய்யலாம். வலி இருக்கிறவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, யார் வேணாலும் செய்யலாம் இந்த எக்ஸசைஸை. அதனால் சைடு எஃபெக்ட் எதாவது வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் நம்ம இங்கே போகும்போது தெரியுது இது இந்த மாதிரி ஆல்ரெடாக கண்டினியூட்டியாக இப்படி செய்யணுன்ற ஒரு வரைமுறை இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். வியூவர்ஸ் எப்படி வீடியோ போட்டாலும் சப்ஸ்கிரைப் வர மாதிரி வியூவர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ராயல் சல்யூட்.